அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு குருவின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அப்பா, அம்மா, மகன் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா, சார் பையனுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது. நாங்க ஒரு முடிவு எடுத்தா பையன் ஒரு முடிவு எடுக்கிறான். இல்ல பையன் ஏதாவது சொன்னான்னா நாங்க அதை எதிர்ப்பு தெரிவித்து அது தடையாகுது. அவனுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணமும் ஒரே எண்ணமா தான் இருக்கு. ஆனா நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது சார். என்ன காரணம் அப்படிங்கிற போது, மாமாவுடைய மகளை மணக்கிற யோகம் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய பையனுக்கு இருக்கு சார். அவங்க என்ன ஸ்டைல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஜாதகப்படி அதனுடைய யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மற்ற விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சார் ஜாதகம் பார்க்க வந்தோம் அப்படிங்கிற அமைப்பை நம்மள்ட்ட சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஜாதகத்தை மாமன் மகளா இருந்தாலும் சரி, அந்த மாமன் மகளை மணக்கிற யோகம், திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பையனோட ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படின்னு பார்ப்போம். சரி, இப்ப ஏழு லக்கணம் இப்ப இருக்கேன். 31/12/1994 இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம். பிறக்கும் போது ரிஷப லக்கணம். இதுல கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல லக்கண புள்ளியாக வந்திருக்கு. அப்ப இந்த 29 வயசு 6 மாசம் 9 நாள் அப்படிங்கிற போது ஏழு லக்கணம் ஜாதகப்படி மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்பதான் சிம்மம் ஏஎல்பியாக வந்திருக்கு. சரி, இப்ப ஏழு லக்கணம் அப்படிங்கிற போது ஜாதகப்படி லக்னாதிபதியான சூரியன், அவர்தான் எண்ணம், செயல், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, இவருடைய எண்ணம், செயல்கள் எல்லாமே. இந்த கிரகம் எங்க இருக்கு? 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்றோம், தாய்மாமன் அப்படின்னு சொல்ற இடம். அப்ப இந்த எண்ணம், செயல் எல்லாமே எங்க இருக்கு? இவருடைய பூர்வீகம் சார்ந்த எண்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பூர்வீகம் சார்ந்து இருக்கு. சரி, அப்ப இந்த சூரியன் நல்லா இருக்கிறார். இந்த உடம்பு அப்படிங்கிற கிரகம் சூரியன் நல்ல நிலையில் இயங்குகிறார். சரி, இந்த உடம்ப இயக்கக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் அந்த புள்ளி கேது பகவான் 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 7க்கு 9ஆம் இடத்துல அவர் நல்ல நிலையில் இருக்கிறார். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் உடம்பும் அவருடைய உடம்பு இயங்கக்கூடிய புள்ளியும் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால 6, 8ஆக இல்லை. அப்ப நல்ல இயக்கமாக இருக்கும்போது ஜாதகருக்கு நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முடிவு எடுக்கலாம். அப்ப இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, அது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நமக்கு திட்டமிட்டு சொல்லிடுறாங்க. சரி, இப்ப இந்த ஜாதகத்துல லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் 5, 9ஆக இருக்கிறார்கள். சூரியனுக்கும் கேதுவுக்கும் 5, 9ஆக இருக்கிறாங்க. அப்ப செயல்பாடுகள் எல்லாமே நல்ல நிலையில் முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்ப ஜாதகருக்கு கல்யாண நோக்கம் இருக்கா, கல்யாண எண்ணம் இருக்கா, கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்கா அப்படின்னா மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் எங்க தொட்டு செல்லும்? இந்த இடத்தை தொட்டு செல்லும். அப்ப 7, 8, 9ஆம் இடத்துல இந்த நவாம்ச புள்ளி தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல 3, 6, 9, 12 என்னன்னு சொல்றோம்? எதிர்கால கர்மா. அப்ப இந்த டயத்தில் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இதுக்கு அடுத்த வருஷம் என்னவோ அந்த காலகட்டத்துலதான் இந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன் நடக்கும் அடுத்த வருஷம்? இந்த 7 லக்கணத்துல மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிஞ்சு 2ஆம் பாதம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும் இல்லையா? 2ஆம் பாதம் அப்படிங்கிற போது எங்க தொட்டு செல்லுது? இந்த இடத்தை தொட்டு செல்லும். அப்ப ஜென்ம லக்கணமா? இந்த ஜென்ம லக்கணத்தை இந்த மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த 23 ஜனவரி 2025 5 மார்ச் 2026க்குள்ள கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். நடக்கும், அது அந்த காலகட்டத்துல நடக்கும். சரி, இப்ப கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற நடக்கும்னு சொல்லியாச்சு. ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார். ஜாதகர் முடிவெடுக்கிற விஷயம் சரியா தவறோ, ஆனா ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார், நல்ல மைண்டடா இருக்கார். ஆனா இதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கணும்ல. இந்த 1, 2, 3, 4ஆம் இடம் தாய் அப்படிங்கிற கிரகம், அதே மாதிரி 9ஆம் இடங்கிறது தகப்பன்கிற கிரகமும் செவ்வாய். இந்த 4, 9க்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் எங்க இருக்கிறார்? 7 லக்கணத்திலே இருக்காங்க.
இவர்கள் தாயும் தகப்பனும் மகனுடைய எண்ணங்களே சரி, மகனுக்கே நம்ம சப்போர்ட்டா இருப்போம், மகனுடைய விஷயத்துக்கு நம்ம ஆமோதிப்போம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த தாய் தகப்பனும் இருக்காங்க. அப்ப தாய் தகப்பனும் தடை இல்லை. சரி, அப்ப கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டமும் மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் வருது, இந்த தேதிகளில் வருதுன்னு சொல்லிடுறோம். அப்பா அம்மாவும் ஜாதி ரீதியா பிரச்சனை இல்லை, மகனும் பிரச்சனை இல்லை. சரி, இன்னும் யாரு பிரச்சனை இருக்கணும்? திருமண காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடம் தான் திருமண ஸ்தானம். இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, சார் 7ஆம் இடத்துல சனி இருக்கு, அந்த சனி பகவான் ஒரு ஏற்ற இறக்கம் உள்ளவர், ஏற்ற இறக்கம் உள்ளவர். இந்த சூரியனும் சனியும் எப்பவுமே ஒரு ஆப்போசிட் கிரகங்கள், சில விஷயங்களை தடை போட்டுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சனி பகவான் இயற்கையாவே இந்த 7 இருக்கிறதுனால பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம் சார், சனி 7ல் இருந்தா 2 காரம் தாரதோஷத்தை உருவாக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இந்த 7க்கு இந்த செவ்வாய் எங்க இருக்கிறார்? இந்த 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் 7 லக்கணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு பெண்ணு தேடி வரும், பெண்ணு தேடி வரும். இவங்க மாப்பிள்ளை வாங்கணும், அந்த பொண்ணு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பொண்ணே தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்துல இருக்கு. அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கா, செய்யலாம். அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம் சார்ந்தது விஷயம். செவ்வாய் யாரு? ரத்தத்துக்கு அதிபதி. அப்ப ரத்த உறவுகளில் திருமணம் செய்யலாம். அடுத்த சொந்தம் கிடையாது, அடுத்த இது கிடையாது, தன்னுடைய ரத்த சொந்தத்துக்குள்ளேயே இந்த ஜாதகர் கல்யாணம் பண்ணாங்கிற யோகம் இந்த காலகட்டம் இருக்கு. சரி, அப்படின்னா இந்த ஜாதகப்படி அந்த அமைப்பும் இருக்கு. ஜாதகத்துல ஜாதகர் நல்லா இருக்கிறாரு, தாய் தகப்பன் நல்லா இருக்கிறாரு, ஜாதகப்படி கல்யாண நோக்கமும் ரத்த உறவுதான் ஏற்படுங்கிற விதி அம்சம் ஜாதகத்துல இருக்கு. சரி, இனி அடுத்த எங்க வரணும்? எதிர்பார்த்து யார கேட்கிறாங்க? யாரு பொண்ணை கேட்கிறாங்க? மாமன் பொண்ணை கேட்கிறாங்க. அப்ப மாமன் அப்படிங்கிற ஸ்தானம் அப்படிங்கிற 1 2 3 4 5 இதான் மாமன் அப்படிங்கிற ஸ்தானம். சரியா? இதான் மாமன் அப்படிங்கிற ஸ்தானம். இந்த மாமனுடைய ஸ்தானத்துக்கு இந்த கேது பகவான் இந்த 5க்கு 5ஆக இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு மாமனும் அந்த எண்ணங்களோட தான் இருக்காரு. அவர் பூர்வீக சார்ந்த எண்ண அம்சத்துலதான் ஜாதகர் கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த மாமனும் நினைக்கிறார். சரி, மாமனுடைய மகள் என்ன நினைக்கிறாங்க? மாமனுடைய மகள் அப்படிங்கறத இதானே, மாமனுடைய மகள் அப்படிங்கிறது இதான் மாமனுடைய மகள். இந்த மகளுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 7 லக்கணத்தில் இருக்காங்க. அப்ப இந்த மாமன் அப்படிங்கிற ஸ்தானாதிபதி இயற்கையாவே அதுக்கு மகள்ங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஜாதகப்படி 7 லக்கணத்தில் இருக்கிறதுனால இந்த மாமனுடைய மகனும் இந்த ஜாதகரை விரும்பக்கூடிய அவசரத்துல இருக்காங்க. மாமனுடைய மகள் இந்த ஜாதகரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் விருப்பமும் காதல்ங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோட அந்த பொண்ணு இருக்கு. சரி, இப்ப இருக்கல மாமனும் அதுல தடை இல்லை, மாமனுடைய மகனும் தடை இல்லை, இப்ப கல்யாணம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை மாமனுடைய மனைவி அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, மாமனுடைய மனைவி, மாமன் தாய்மாமனுடைய மனைவி, அப்ப இந்த ஜாதகருக்கு அத்தைன்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த மனைவி தாய்மாமனுடைய மனைவி அப்படிங்கிற போது இந்த இடத்துக்கு மகள் அப்படிங்கிற ஸ்தானம் வரும்போது ஏன்னா ஜாதகப்படி மாமன் ஒத்துக்கிறாரு, மகள் கரெக்டா இருக்காங்க. ஒருவேளை மாமனுடைய மனைவி இந்த பொண்ணுக்கு அம்மா அதுக்கு தடை சொல்லிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பும் இருக்கா அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கலாம். அப்ப இந்த மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு மகள் இந்த இடத்துக்கு 11 இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு 11 செவ்வாய் இருக்கும்போது ஜாதகப்படி இந்த காலகட்டமும் இந்த மனைவி அதாவது தாய்மாமனுடைய மனைவி அப்படிங்கிற இந்த ஜாதகருக்கு அத்தைங்கிறவங்களும் ஜாதகப்படி அந்த முறை பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் அவங்களும் தடை சொல்ற அளவுல இல்லை. அப்ப ஜாதகப்படி மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் இந்த இடத்துல நவம்சப்பள்ளி தொட்டு போகக்கூடிய காலகட்டத்துல இந்த 23 ஜனவரி 2025 5 மார்ச் 2026க்குள்ள ஏபி அப்படிங்கிற பாவகம் இங்க வந்துடும். ஏபி அப்படிங்கிற பாவகம் இங்க வந்துடும். அப்படி வரும்போது இந்த ஜனவரி
ஜனவரில இருந்து பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள இந்த ஜாதகருக்கு கல்யாணம் செய்யலாம் அப்படிங்கிறத ஜாதகத்துல சொன்னோம். இன்னொன்னு, இந்த ஜாதகருக்கு சூரிய தசையில சனி புத்தி 23 ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கு. அப்ப சூரியன் யாரு? லக்னாதிபதியாகி 5ல இருக்காங்க. அவரும் பூர்வீகத்துல இருக்கிறார். பூர்வீக சார்ந்த விஷயத்துல ஒரு நல்லது நடத்தணும் அப்படிங்கிற யோகத்துலதான் இந்த சூரியன் இருக்கிறார். இந்த சனி பகவான் 7ஆம் அதிபதியாகி இந்த சூரியனுக்கு 3ல இருக்கிறார். 6, 8ல இல்ல. அப்ப தசாநாதனுக்கு புத்திநாதன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த காலகட்டம் திருமணத்தை அமைக்கக்கூடிய காலம். அதனால இங்க யாருமே தடை இல்லை. அப்ப கல்யாணம் செய்யணுங்கிற எண்ணம் மகனுக்காக அப்பா அம்மா சப்போர்ட்டா இருக்காங்க, தாய்மாமனுடைய மகன் சப்போர்ட்டா இருக்கு, தாய்மாமன் சப்போர்ட்டா இருக்கிறார், தாய்மாமனுடைய மனைவியும் அதுல சம்பந்தப்படுறதுனால இந்த கூட்டு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீக சம்பந்தமான இந்த மாமனுடைய வம்சாவளியில இந்த ஜாதகருக்கு ரத்தம் சார்ந்த உறவுகள் இந்த பெண்ணை, மாமனுடைய பொண்ணை இந்த ஜாதகர் கல்யாணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். ஏன்னா ஜாதகத்துல எதுவும் இல்லைன்னா மகன் வருத்தப்பட்டுருவானோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஒருவேளை இதுல குறைபாடு இருந்துட்டா அந்த பையனுக்கு செய்ய முடியாம இன்னமும் தடையாகுமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனால நம்ம சொன்னதை வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கறத நம்மள்கிட்ட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. இது போன்ற ஆய்வுகளில் இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.